Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கனரக வாகனங்களை மீண்டும் இயக்க அனுமதிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர் சந்திப்பின் போது கேரளா என்ன துபாயிலா இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனரக வாகனங்களால் அடிக்கடி விபத்து ஏற்பட்ட நிலையில் அவற்றை இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதை மறுபரிசீலனை செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் நாகர்கோவில் எம்எல்ஏ ஆஸ்டினுடன் இணைந்து திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கேரளா செல்லும் கனரக வாகனங்களுக்கு தடை விதித்ததை சுட்டிக்காட்டியதோடு அம்மாநிலம் என்ன துபாயிலா இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். மக்களை பாதிக்காத வகையில தான் இருக்கணுமே தவிர சும்மா தொழில் பண்றவன தொழில கெடுக்கிறது, லாரி தொழிலாளர்லாம் பாதிக்கப்படுறது, பொதுமக்கள் பாதிக்கப்படுறது அப்படி இதெல்லாம் செய்யக்கூடாது. அதை இங்க இருக்க அதிகாரிகள் ஆய்வு செய்து அதை கரெக்டாக நடைமுறைப்படுத்தணுங்கிறக்காக தான் இன்னைக்கு எங்கள் பகுதியில் உள்ளவங்களாம் ஏன்ட குறைச்சினாங்க. நாங்கள் வரும்போது பார்க்குறோம் 200-250 லாரி வண்டுவல் ஏன்பா அப்படி நிற்கிறாங்கன்னா அப்படியே அழுகுறாங்க. ஒரே அழுக. 4 நாளாக நின்றுட்டு இருக்கோம், இப்படி காத்திருக்கோம், எங்கள் தொழிலே அழிஞ்சு போகும் பொழுதுன்னு சொல்கிறேன். கேரளா இந்தியாவில் இருக்கா, வெளிநாட்டில் இருக்கா, அது துபாயில இருக்கு. அதனால எல்லா பொருளும் அங்கேயும் போகும் இங்கேயும் போகும். வாங்க, இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கடத்தப்படுவது அது அவங்க தவறு பண்ணாங்கன்னா அதே தவிர நம்ம செய்யக்கூடாது.